ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். நம்ம ஊரில் திருவிழா போட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாம் விரதம் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்றது நம்ம உறவுகள் நிறைய பேர்த்துக்கு தெரியும். விலாகாக எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தீங்க, திருவிழா வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நம்ம திருவிழா விலாக் போன வருஷம் எடுத்த திருவிழா விலாக் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு, அதாவது அந்த விறகெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் குண்டம். இந்த திருவிழாவோட மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சி தான் மெயினான விஷயம் இந்த அம்மனுக்கு. இது வந்து சந்தனக்காப்பு அலங்காரம் இன்னைக்கு, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு சந்தனக்காப்பு அலங்காரம். 15 நாளுக்கு திருவிழா இது. இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. திங்கள் அம்மன் அலங்காரம் பார்த்திங்கன்னா சந்தனத்தாலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இது சந்தனக்காப்பு அலங்காரம். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அம்மன் வந்து வீடியோ எடுக்க முடியல. உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. ஓகே, அதுக்கப்புறமா உள்ள திருவிழா கடைகள் மெயினான விஷயமே இங்கே தாங்க இருக்குது. ட்விஸ்ட்டே இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த திருவிழா போட்டாவே ஒரு ரவுண்டுக்கும், அதாவது தினசரி ஈவினிங்கான இந்த கடைகள் இதெல்லாம் சுற்றி பார்க்குறக்குமே டெய்லி ஒரு 1000 ருபீஸ்க்கு மேலே தான் கையில் வச்சுக்கணும் ரெடியாக. அப்படி இல்லைன்னா உள்ளேயே போகவே முடியாது. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எடுத்த வீடியோ. புதன்கிழமை குண்டம் மூட்டுவாங்க, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சி நடக்கும். இது வந்து குண்டத்துக்கு பக்தர்கள் எல்லாம் கரும்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐதீகத்துக்காக கரும்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் எரிக்கிறது வந்து கரும்பை போட்டு எரிக்க மாட்டாங்க. அந்த பக்கம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் விறகெல்லாம், அதெல்லாம் போட்டு தான் எரிப்பாங்க. இது பக்தர்கள் வந்து ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதை நிறைவேறினா வாங்கி வைப்பாங்க. அந்த பழக்கத்துக்காக வாங்கி வைக்கிறாங்க. அந்த விறகு பார்த்திங்கன்னா கரும்புன்னு தான் நம்ம சொல்லணும், விறகுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே சவுண்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இந்த ட்ரம்ஸு சவுண்டெல்லாம். தம்பி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதையும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். இது 2வது நாள், அதாவது குண்டம் மூட்டுற அன்னைக்கு வந்திருந்தோம். திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் இன்றைக்கி அவ்வளவா தூரியிலலாம் யாரையுமே காணோம். சின்ன குழந்த பார்த்தீங்களா, அந்த குதிரையை பார்த்ததே இல்லை, பாவம் பார்த்துட்ருக்காரு. ஓகே, நானும் என் மகனும் ஒரு ரைடு விளையாடுவோம். அது எவ்வளோ டெரரான ரைடு அப்படின்றத மட்டும் பாருங்கள். ட்ராகன் ட்ரெயின் இது ஒன்று தாங்க எங்களுக்கு பயமில்லாமல் ஆடக்கூடிய ஒரே ரைடு. மற்றது எல்லாமே எனக்கும் என் பையனுக்கும் செட்டே ஆகாது. தூரினாவே கொஞ்சம் பயம். அதனால தான் இந்த ட்ராகன் ட்ரெயின் மட்டும் ஆடிட்டு நாங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரேக் டான்ஸ்னு ஒன்று இருக்குது. ரொம்ப ஹெவியான ஒரு தூரின்னு அது ஒன்று தான் விளையாடுவோம். ஓகே, ஆர்கெஸ்ட்ரா சாங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. வெறும் 90s சாங்காகவே போட்டிருந்தாங்க. அதனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ வியாழக்கிழமை நைட்டே போஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால நாளைக்கு என்னெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா இருக்குது, திருவிழா கடைகள், அது ஒரு லாங் வீடியோவாக கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம். ஓகே, இந்த கரும்பு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விறகெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு. இது வந்து குண்டம் பற்ற வைக்கிறதுக்காக எல்லாம் மியூசிக்கெல்லாம் அதாவது மத்தாலெல்லாம் அடித்து தயாராகிட்டு இருக்குது பாருங்கள். இது நைட்டு 9:30 மணி இதை நான் இந்த வீடியோ எடுக்கும்போது. நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் நேரமாக எழுந்திருக்கணும் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா நேரமாக வந்து லைனில் நிற்கணும், ஏன்னா லைனெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து 4:30 மணிக்கு வந்து இந்த வீடியோ எடுத்திருக்காரு பாருங்கள். 4:30 மணிக்கு அந்த குண்டம் விடிய எரிஞ்ச அந்த குண்டம் எந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கு அப்படின்றதையும் அவர் காட்டியிருக்காரு இந்த வீடியோவில். பாருங்கள், அவங்க நண்பர்களெல்லாம் இருக்காங்க க்யூவில். 4:30 மணிக்கு எவ்வளோ கூட்டம் தெரியுங்களா. பாருங்கள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த தணல் பார்த்திங்களா எந்த அளவுக்கு எரிஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் நைட்டு விடிய அத்தனை நான் காமிச்ச அத்தனை விறகு எல்லாமே பற்ற வச்சு அந்த தணல் வந்து விடிய காலையில் 4:30 மணி வரைக்கும் கூட எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது தான் குண்டம். இதில் தான் பக்தர்கள் குண்டம் இறங்க போகிறாங்க. காலையில் 8 மணிக்கு மேலே தாங்க குண்டம் ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே எப்படி ஆகுது அப்படின்றதையும் பாருங்கள். இது வந்து அம்மை அழைக்க போகிறாங்க, அதாவது சாமிக்கிட்ட குண்டம் இறங்குறக்கு வாக்கு கேட்க போகிறாங்க. அது வாக்கு கொடுத்ததையும் தான் அடுத்தது அந்த
படைக்கலம் எடுத்துகிட்டு போகிறாரு பார்த்தீங்களா பூசாரி, தலைமை பூசாரி. அவர் முதல்ல இறங்கி வருவார். அதுக்கப்புறம் தான் பக்தர்கள் எல்லாம் இறங்க ஆரம்பிப்பாங்க. அந்த குண்டம் பாருங்கள் இன்னுமே தணல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. அவங்க தட்டுறாங்க பார்த்தீங்களா, தட்டி எந்த அளவுக்கு பக்தர்கள் குண்டம் இறங்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அந்த குண்டம் பாருங்கள், அப்படி தட்டுனா தான் அந்த அளவுக்கு மாற்ற முடியுங்க. இல்லைன்னா இதில் வந்து யாருமே இறங்க முடியாது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஓகே, எந்த அளவுக்கு தட்டி மாற்றிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த பிளாக்காக தெரியுது பார்த்தீங்களா, அந்த தணலாக தெரிஞ்ச அந்த குண்டம் தான் அந்த அளவுக்கு மாறி இருக்குது. இது காலையில் 7:30 மணி இருக்குங்க இந்த வீடியோ. ஓகே, இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் குண்டம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. நானும் வரேன். நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுலேயே ஸ்லோ மோஷன் பண்ணியிருப்பேன். பார்த்துட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்குமே இறங்கி வந்துட்டேன். அந்த அம்மன் வந்து இதுக்கு மேலேயாவது நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் கிடைக்க வழிவகுக்கணும் அப்படின்ற வேண்டுதல் தான். அப்புறம் நம்மளோட உறவுகள் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லியும் தான் நான் வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதலை அந்த அம்மன் நிறைவேற்றுவாங்க. இறங்கி வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் தாங்க வீடியோ எடுத்திருக்காரு. அது நானே தான். நல்லபடி இறங்கி வந்துட்டேன். அவர் வீடியோ எடுத்ததை எதையுமே நான் கவனிக்கலைங்க. நேராக உள்ளே விட்டுட்டாங்க. அதாவது சாமியை பார்த்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்துட்டு வெளியே வரோம். அவர் இது வரைக்குமே அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ தாங்க பார்க்கவே ஆரம்பித்தேன். தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார்